அவிநாசியில் வீற்றிருக்கும் அவிநாசி அப்பர் கருணாம்பாள் திருக்கல்யாண நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் அவிநாசி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மண்டபத்தில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் இந்த திருக்கல்யாண நிகழ்வானது தேவேந்திரகுல வேளாளர் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண நிகழ்வின் இறுதியில் சிவாச்சாரியார் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான சிறப்பு பற்றி கூறிய போது, எல்லாம் வல்ல அவிநாசி எனும் திருப்புக்கலியோரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் எல்லாம் வல்ல கருணாம்பிகை உடனவர் அவிநாசி லிங்கேஸ்வரர் தேர் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மிகச் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவின் வண்ணமாக 6வது நாள் திருக்கல்யாண உற்சவம் என்னும் நெல்லை ஆணை வாகனத்தில் அவிநாசி அப்பரும் கருணாம்பிகையும் எழுந்தருளி நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மண்டபத்திலே திருக்கல்யாணமானது மிகச் சிறப்பாக நடைபெறும். இவ்வைபவத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால், சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து பெருமக்களும் உணவையிட்டுக் கொண்டு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்து அவிநாசி அப்பர் கருணாம்பிகை எல்லையானையில் எழுந்தருளி செய்து அழைத்து வந்து மண்டபத்திலே அலங்கார ஆராதனைகள் சிறப்பான முறையில் நடைபெற்று பின்பு திருமங்கல்ய தாரணம் நடைபெற்று மாலை மாற்றி அவிநாசி அப்பருக்கு சோடச உபச்சாரம் என்னும் 16 வகை உபச்சாரங்களுடன் தீபாராதனைகள் சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நன்குல மக்கள் உறவையிட்டுக் கொண்டு திருக்கோவிலிலே வந்து அவிநாசி அப்பர் கருணாம்பிகையை விட்டு வருவார்கள். இத்தகைய சிறப்பு நமது சமூகத்திற்கு மட்டுமே உண்டு. திருக்கோவிலிருந்து அழைத்து வந்து மீண்டும் திருக்கோவிலிலே விடுவது நம் மரபு. சிறப்பான ஒரு இதை மிகச் சிறப்பாக சமூக மக்கள் செய்து வருகின்றனர். வான்முகில் வளாது வருக, மலிவலன் சிறக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலார் உங்கள் வாழ்க, நான் மறை அணைந்தல் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, நேர்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதவே. அவிநாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி.